யாருமே மலையினுடைய உச்சியில தர்காவில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் யாரும் கேட்கவில்லை. இந்த தீர்ப்பில் பெட்டிஷனர் கேட்டிருப்பது தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அந்த கோரிக்கை இந்த கேஸ் முதலாக இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மக்களை குழப்புவதற்காக எதற்காக பொய்யை சொல்லி உண்மையை திரித்து பேசி, இது முதல்ல வேறு ஜட்ஜ் இந்த மாதிரி சொன்னாங்க, டிவிஷன் பெஞ்ச் இந்த மாதிரி சொல்றாங்க. இது ஒருவர் இந்து சொந்தமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூணிலே ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. தீபத்தூண் யாருக்கு சொந்தம்? தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும், அது முருகனுக்கு சொந்தம். அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம். திருப்பரங்குன்றம் கோயிலை யார் நிர்வகிக்கிறாங்க? இந்து அறநிலைத்துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை நிர்வகிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீதிபதியினுடைய உத்தரவு என்ன? அறநிலைத்துறை சார்பாக உங்க கட்டுப்பாட்டில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர். எதுவுமே தவறு இல்லைங்களே. தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம், தவறில்லை. கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வகிக்கிறாங்க சட்டத்தின்படி. அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க, நீ போய் தீபம் ஏற்று. இதுல ஆச்சரியம் என்னன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்காவில் இருக்கிறவங்க அப்பீல் போகல. 2ஆம் தேதி அப்பீல் போகலீங்க. 2ஆம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா, அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு. இந்த தீர்ப்பு தவறு. அப்ப நாம் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம், எதுக்குங்கய்யா இந்த அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க?